ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் மகாநதி சீரியலுக்கு இன்றைக்கி அவார்ட் கொடுத்துருந்தாங்க. பார்த்துருப்பீங்க. பார்த்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. ஒரு பக்கம் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். விஜய்க்கு சோலோ அவார்ட் இருக்குது அப்படின்னு ஃபேன் பேஜஸ் அப்புறம் ஒரு சில பேஜஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு நானுமே சொன்னேன். அதுக்கப்புறம் அவருக்கு அவார்டு இல்லை, சோலோ அவார்டு இல்லை அப்படின்ன உடனே நான் போட்டிருந்த அந்த வீடியோ ப்ரைவேட் பண்ணிட்டேன். பார்த்துருப்பீங்க. ஹீரோக்கான அவார்டு அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ண அந்த வீடியோவை ப்ரைவேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ அவார்ட் கொடுத்ததா சொல்கிறாங்க, சோலோ அவார்டு என்னன்னு தெரியல எனக்கு. ஃபேன் பேஜஸ் சொல்கிறாங்க, நான் என்னென்னு கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக நான் மறுநாளே கேட்டுட்டேன், அவருக்கு எந்த அவார்டும் இல்லை அப்படின்னு சொல்லி. என்கிட்ட பர்சனலாக டிஎம் பண்ணி கேட்டவங்களுக்கு நான் சொன்னேன். அதே மாதிரி கமெண்ட்டில் கேட்ட ஒரு சிலருக்கும் ரிப்ளை பண்ணியிருந்தேன், அவார்டு இல்லைங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னும் 2 கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டு கிடைக்கல அப்படின்னும் போது ரொம்ப வருத்தமாக இருப்பீங்க. சரி, நீங்களாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு தான் நானும் விட்டுட்டேன். ஸ்டேஜில் சுவாமி ரொம்ப நர்வஸாக பேசுகிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி பேசுகிறாரு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன தான் வேணும்? இதுக்கு மேலே ஒரு மனுஷன் என்ன தான் பண்ண முடியும்? அவருக்கு அங்கே அன்னைக்கு என்ன சொல்கிறது, அவார்டு அன்னைக்கு மார்னிங் கிளம்பி இங்கே ஆஃப்டர்நூன் சேர்ந்து உடனே அவரோட ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ட்ராவலு அவ்வளோ அங்கே முன்னாள் வரைக்கும் ஒர்க்கு, முன்னாள் நைட்டு வரைக்கும் இந்த மாதிரி ஒர்க்கையும் பார்த்துட்டு இங்கே அவார்ட் ஃபங்க்ஷனும் கலந்துக்கணும், அவார்டையும் வாங்கணும் அப்படின்னு ஓடி வர மனுஷன் டயர்டு இருக்கவே இருக்காதா? அவருக்குன்னு பர்சனல் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காதா? உங்களுக்கு எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு எப்பயுமே போஸ் கொடுத்துட்டு அப்பயும் அவர் நல்லா தானே பேசினார், எதுவும் தப்பாக பேசின மாதிரியே தெரியலையே. இதே மாதிரி எந்த ஜோடிக்கு கிடைச்சிருந்தாலும் சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தானே அவர் சொன்னார். மகாநதி டீமுக்கும் அவார்ட் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லையே. நார்மலாக அவர் சொல்ல வந்த விஷயம் இந்த கேரக்டரை உருவாக்கின பிரியா தம்பி மேம் அப்புறம் பிரவீன் சார் 2 பேருக்கும் அந்த கிரெடிட் கொடுத்துருந்தாரு. அதையே தான் பிரியாவும் சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க கொஞ்சம் ஸ்மைலோட சொன்னாங்க. இவர் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த டயர்டான ஃபேஸோடு சொன்னார். எல்லாத்துலேயும் தப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வாழவே முடியாது. தப்பு மட்டும்தான், குறை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த குறைய தேடுறதை விட்டுட்டு பாசிட்டிவாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பாருங்கள். தேவையில்லாமல் இப்படி நெகட்டிவிட்டி பரப்பி 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 தான் சுவாமி இன்ஸ்டாகிராமே இல்லாமல் போயிட்டாரு. இன்னமும் நீங்கள் நிறுத்தலையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு மனுஷன் 2 சீரியல் பண்ணிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியலை அவரோட டயர்டுக்கு. ஆனால் அவர் பேசுனதில் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டீங்க முதல் ஆளாக. அதுதான் உங்களை திருத்த முடியாது, நான் போகிறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி போயாச்சு. இன்னமும் திருந்தாமல் பேசிக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா? உங்களெல்லாம் எதுவுமே செய்ய முடியாதுப்பா. ஃபங்க்ஷன் நடக்கிற அன்னைக்கு 2 மணிக்கு தான் சென்னையே அவர் ரீச் ஆனார். அதுக்கு மேலே அவர் அறக்க பறக்க ரெடியாகி அவர் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்தார். கொஞ்சம் மனுஷங்களோட அந்த மைண்டை யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும் அந்த பரபரப்பு அப்படின்ட்டு.